சரியானது என்று நினைத்தாலே. கர்த்தர் உன்னோடு கிருபை பெற்றவள் நீயே, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வாதம் உள்ளவளே. நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்ற நாமம் நீ வைத்திடுவாயே. அன்றொரு நாள் குடிமதிப்பு எழுதும் படிக்கு மரியாளும் யோவானும் போனார்கள் யூதேயாவுக்கு. தாவீதின் ஊரான பெத்லகேமிலே மரியாளுக்குமே பிரசவ காலம் நேரிட்டதே. தங்கிக் கொண்டார்கள் இருவரும் சத்திரத்திலே, அந்த இடத்திலே கிறிஸ்துவை பெற்றெடுத்தார்கள். முன்னணையிலே துணைகளின் சுற்றி இயேசுவை கிடைத்து வைத்தனரே, அனைவரும் கண்டு பூரிக்கவே. ராத்திரியில் வயல்வெளியில் மேய்ப்பர்கள் நடுவில் வந்து நின்றானே தேவதூதன் செய்தியுடனே. அறிவித்தானே நற்செய்தியை அனைவருக்குமே, மகிழ்ந்து துதித்தனர் பரம சேனையுடனே. கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் வந்தனரே, கிறிஸ்து பிறந்ததை கேட்டு ஆச்சரியத்தோடே. ஏரோதின் சூழ்ச்சியும் அங்கு பலிக்கவில்லையே, நட்சத்திரம் வழி காட்டியாய் அவர்களை அழைத்து வந்ததே. மேய்ப்பர் வந்தார்கள், சாஸ்திரிகள் வந்தார்கள், தொழுது கொண்டார்கள், கிறிஸ்துவை பாடி மகிழ்ந்தார்கள். அவர் நாமம் மகத்துவம் உன்னதமானவர் என்றே உயர்த்தி மகிழ்ந்தார்கள். தூதர்கள் துதித்து பாடினார்கள். நம் பாவம் கழுவ வந்தார் இயேசு கிறிஸ்துவே, உலகத்தை மீட்க மனுவரை எடுத்து வந்தாரே. நித்திய வாழ்வை நமக்கு தருவேன் என்றாரே, என்றும் முடிவற்றதே கிறிஸ்துவின் ராஜ்யமே. நித்திய வாழ்வை நமக்கு தருவேன் என்றாரே, என்றும் முடிவற்றதே கிறிஸ்துவின் ராஜ்யமே.